விக்கிபீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் பார்த்துருப்பீங்க, எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, அந்த மாதிரி பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், அப்புறம் சினிமா ஹீரோஸ், அவங்கெல்லாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க பிராண்ட்ஸ்லாம். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னடா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கன்சியூமர்கிட்ட இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ அது ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை சர்வீஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம். ஸோ அந்த பிராண்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை கன்சியூமர்கிட்ட எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தருக்கு ஒரு 5,000 to 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் ஒருத்தருக்கு 1 million ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இல்லை யூடியூப்பில் அவருக்கு ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா, பர்டிகுலர் நிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஷ்னா என்ன அப்படின்னா, பர்டிகுலரான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் ரன் பண்ணுறாருன்னு வைங்க. ஸோ அவரை ஃபாலோ பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில ஆடியன்ஸ் அப்பப்போ வீடியோஸ் பார்க்கலாம், பட் கண்டினியூஸாக அவங்க வீடியோஸ் யார் பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த நிஷ்ஷை என்ன சொல்கிறது, பின்தொடர்றவங்க அவங்க தான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ டெக் சேனல்ஸ் நிறைய இருக்குது யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களோட கண்டென்ட்ஸ்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னா, டெக்னாலஜி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க. ஸோ மொபைல் அன்பாக்சிங்ஸ் பண்ணுவாங்க, ப்ராஜெக்டர் அன்பாக்சிங்ஸ் பண்ணுவாங்க, டேப்லெட்டோட அன்பாக்சிங்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அவங்க தான் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய ஃபாலோவர்ஸ் கொண்டு உள்ளவங்க தான் அவங்க. ஸோ ஒரு புதிய பிராண்ட் வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்கள் ப்ராடக்டோ இல்லை எங்கள் சர்வீஸையோ நீங்கள் கொஞ்சம் பாப்புலர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு சர்டன் கமிஷன்ஸ் வாங்குவாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் தகுந்தாப்பில் அவங்க ப்ரைஸிங் கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிராண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க. ரிவ்யூ கொடுத்து அதை ஃபேஸ்புக்கில் வீடியோவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டாவோ கொடுப்பாங்க. ஸோ இதை பார்க்குற கன்சியூமர்ஸ் சரி, ஓகே, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு சேல் நடக்குது. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ நான் ஒரு புது பிராண்டு, எனக்கு இன்ஃப்ளூயன்சர் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ ஒரு பிராண்டுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சரை லிங்க் பண்ணி விடுறது அப்படிங்கிறதே நிறைய பேர் ஒரு வேலையாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போஸ் புதிய பிராண்டுகளுக்கு நாங்கள் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபிட்னஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட் போடுறவங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களுக்கு நாங்கள் கரெக்டான இன்ஃப்ளூயன்சரை பார்த்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சில கமிஷன்ஸ் வாங்குவாங்க அவங்க. ஸோ ஃபைவர் அப்படிங்கிற வலைத்தளத்தில் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ யாருன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சரையும் இந்த பிராண்டையும் லிங்க் பண்ணி விடுறவங்க. இதுவுமே ஒரு பிஸ்னஸாக போய்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சரையும் பிராண்டையும் லிங்க் பண்ணுறவங்க அப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதோட ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது எல்லாருமே ஓப்பனாக பண்ண மாட்டாங்க. பிராண்ட்ஸாக பார்த்து அப்ரோச் பண்ணாதான் உண்டு. ஆனால் சில பேர் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை ஓப்பனாகவே பண்ணுறாங்க.
ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபைவர் அப்படிங்கிற இணையதளத்தில் அவங்க போட்டிருக்கிற போஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ திரையில் அவங்க நீங்கள் பாருங்கள். Amazon.com வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலமாக பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிற அதோட ப்ரூஃபை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் அதை இப்போ வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டருக்கு வந்து இந்த பிராண்ட்ஸ் வந்து சர்டன் ஆஃபர் கோட்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10% ஆஃபர் கோடு நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள், இல்லை 20% ஆஃபர் கோடு இந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கூட நிறைய பீப்புள் வந்து யூடியூப்பில் வீடியோஸில் சொல்லியிருக்கலாம். அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம டேட்டா வச்சு தான் பேசணும். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நீ சொல்கிற, ஆனால் எங்கே இதுக்கு ப்ரூஃப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்குண்டான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது ஒரு 11 மடங்கு வந்து மற்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட அதிகமாக ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ப்ரூஃபை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொறுமையாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதை மாதிரி புது புது கண்டென்ட்ஸோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.